பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிதான நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 16 வேர்ஸ் 4. இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களை விட்டு புறப்பட்டு போனார் என்பதுதான் இந்த நாளுக்கான வார்த்தை. அநேக நேரங்களிலே நாம் மனித உறவுகளில் இருக்கும் பொழுது, விசேஷமாக ஊழியத்திலும் சபைகளிலும் நாம் விசுவாசிகள் வட்டாரத்திலும் நாம் பழகும் பொழுது ஒரு சில கூட்டத்தாரை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அவர்கள் யார்? அவர்கள் இயேசுவின் திசையை நோக்கி பயணப்படுகிறவர்கள் அல்ல. அவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை பொல்லாத விபச்சார சந்ததியார். அர்த்தம் என்ன? அவர்கள் இயேசுவை மாத்திரம் நேசிக்கிறவர்கள் அல்ல, அவர்கள் மற்றவர்களையும் மற்ற நேசர்களையும் உடையவர்கள். அவர்களை தான் வேதம் அடையாளம் காட்டுகிறது. பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் என்கிற புளித்த மாவு. இயேசுவை நேசிக்கிற அநேகரில் இந்த ஒரு கூட்டமும் இருப்பார்கள். இவர்களுக்கு மாய்மால கூட்டத்தார் என்று பெயர். இவர்களுக்கு 2 முகங்கள் இருக்கும். இயேசுவினிடத்தில் வரும்பொழுது ஒரு முகம் வைத்திருப்பார்கள், இயேசுவை விட்டு தூரம் போகும் பொழுது வேறொரு முகம் வைத்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பது ஒரே முகம்தான், இயேசுவை மாத்திரமே நோக்குகிற முகம். இந்த கூட்டத்தார் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது இயேசு எப்படி பிஹேவ் பண்ணார், இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் எப்படி பழகினார், அதை தான் இன்றைக்கு ரேமாவா கர்த்தர் கொடுக்கிறார். இவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பல கேள்விகளை கேட்கிறார்கள். ஞானத்திற்கு அடுத்த கேள்விகள், அறிவுக்கு அடுத்த கேள்விகள், அரசியலுக்கு அடுத்த கேள்விகள், அநேக கேள்விகளை கேட்டு தங்களை பிரம்மாண்டமானவர்களாய் காண்பிக்கும் பொழுது இயேசு அவர்களிடத்தில் கட் பண்ணிட்டு ஷார்ட்டாக பேசிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் நேரத்தை, உங்களுடைய அலுவலக நேரத்தை, ஊழிய நேரத்தை, ஜெப நேரத்தை, தேவனோடு செலவிடுகிற நேரத்தை மாய்மால கூட்டத்தோடு கூட செலவிடாதிருங்கள். அவர்கள் உங்கள் நேரத்தை சாப்பிடுவார்கள். தே கம் டு ஈட் யுவர் டைம். அந்த குரூப்பை அடையாளம் கண்டுகொண்டு அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க, வாதாடுவாங்க, வாக்குவாதம் செய்வாங்க, வேதத்தை புரட்டுவாங்க. இந்த ஊழியக்காரர் சொல்கிற வார்த்தைகளுக்கு எதிராய் அவர்கள் கிரியை செய்வார்கள். இவர்களை கன்வின்ஸ் பண்ணுறது உங்கள் வேலையே அல்ல. சில வேளைகளில் இவர்களோடு அதிக நேரம் செலவிடும் பொழுது உங்கள் விசுவாசம் சேதப்படும். ஆகவே நீங்கள் இயேசுவை போல இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த கூட்டத்தோடு கூட நேரத்தை செலவிடாமல் அவர்களை விட்டு புறப்படுவதில் கவனம் செலுத்துங்கள். அவர்களோடு கூட பேசுவதை நிறுத்திவிடக்கூட செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன இதே வார்த்தையின்படி வேதமும் நமக்கு அறிவுறுத்துகிறது. என்ன சொல்லுகிறது? வேத புரட்டனாய் இருக்கிறவனிடத்தில் நீங்கள் கலவாமல் 1-2 முறை நீங்கள் பேசிவிட்டு நீங்கள் அதற்கு பிற்பாடு உங்கள் உறவை துண்டித்து விடுங்கள். உங்கள் விசுவாசம் காப்பாற்றப்படும், உங்கள் நம்பிக்கை காப்பாற்றப்படும், இயேசுவோடு இருக்கிற உங்கள் தொடர்பு உறுதிப்படும். ஆகவே உங்களை சுற்றி ஒரு மாய்மால கூட்டம் இருக்கத்தான் செய்யும், ஊழியத்தில் இருக்கத்தான் செய்யும். இவர்களோடு தான் இந்த உலகத்திலே நாம் வாழுவோம். ஆனால் அவர்களை விட்டு புறப்பட்டு போக, கடந்து போக உங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுங்கள். அவர்களிடத்தில் உட்கார்ந்து பேச பழகியவர்களானால் அவர்களுடைய சுபாவம் நம்மை தொற்றிக்கொள்ளும், இயேசுவோடு இருக்கிற உறவு கெட்டு போகும். ஆகவே அவர்களை விட்டு கடந்து போய் ஊழியனோடு கரம் பிடித்து, உண்மையாய் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளோடு கரம் பிடித்து இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை ஓடுவோம். நிச்சயமாக நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடியும். விசுவாசத்தோடு கூட இருக்கும், நம்பிக்கையோடு இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி கலக்கம் அடையாமல், व्यसனப்படாமல், பதற்றப்படாமல் இருக்கும். அநேக வேளைகளிலே இந்த கூட்டத்தார்
உங்கள் ஆவியை விசனப்படுத்திவிட்டு கடந்து செல்வார்கள். அது பிசாசின் தந்திரங்களில் ஒன்று. அதற்கு பிற்பாடு நீங்கள் ஜெபித்தாலோ வேதத்தை வாசித்தாலோ உங்களுக்குள்ளே ஒரு நல்ல உணர்வு ஏற்படுவதற்கு தாமதம் ஏற்படும். ஆகவே விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களோடு கைகோருங்கள், ஊழியக்காரனோடு கைகோருங்கள், உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட மாய்மாலமான கூட்டத்தை விட்டு புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே கொடுத்த வார்த்தையின்படி மாய்மாலமான மாயக்காரரான கூட்டத்தை விட்டு புறப்பட்டு போக எங்களுக்கு பலன் தாரும். யாரும் அவர்களில் சிக்கிக்கொள்ளாமல், அவருடைய நேரங்கள் விரயமாகாமல், உமக்கென்று சொல்லி பிரயாசப்படுகிற நேரங்கள் அதிகமாகத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீர்களாக. ஆண்டவரே, வாதத்திலே நோய் கொண்டவர்களோடு நாங்கள் பழகாதபடிக்கு தேவனோடும் ஆண்டவரே உம்முடைய உறவோடும் நல்ல ஐக்கியம் வைத்திருக்கிற உண்மையான பரிசுத்தவான்களோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ள எனக்கு பலன் தாரும். தேவ தயவு இருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக, துருபதேசங்களை விட்டு விலக, மாய்மாலக்காரர்களை விட்டு விலக கர்த்தரவர்களுக்கு திடமனதை தருவீராக. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், ஆண்டவரே உம்முடைய வேதத்திலே உம்முடைய தாசர்களோடு இரவும் பகலும் நேரம் செலவிட உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் அப்படியே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன்.